அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 28வது பதிவு, பாடலும் 28. இப்போ இந்த பாடல்ல மேச ராசிக்கு நட்பு கிரகம் எது, ஆட்சி கிரகம் எது, உச்ச கிரகம் எது, பகை கிரகம் எது, நீச்ச கிரகம் எது அப்படிங்கிறத மிக தெளிவா விளக்கம் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம். வெள்ளியும் புதனும் நட்பு, விளங்கிய செவ்வாய் ஆட்சி, ஒள்ளிய கதிரவன் உச்சம், உயர்சனி நீச்சமாகும், தெள்ளிய மதியோன் பொன்னன், சீரிய ராகு கேது, உள்ளூரும் பகையாம் என்றே ஓதினர் மேடத்தோர்க்கே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. வெள்ளியும் புதனும் நட்பு, வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், புத பகவான், இந்த ரெண்டு கிரகங்களும் மேச ராசியில நட்பு பலத்தோடு உலா வர்றாங்க. விளங்கிய செவ்வாய் ஆட்சி, ஜீவ உயிர்களுக்கு வீரத்தை, வீரியத்தை, தைரியத்தை, உடல் பலத்தை, ஆளுமை திறத்தை, இந்த மாதிரி மிக உயரிய காரகத்துவங்களை எல்லாம் பெற்று விளங்குகின்ற அந்த செவ்வாய் பகவானவர் ஆட்சி பலத்தோடு உலா வருகிறார் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கு. ஒள்ளிய கதிரோன் உச்சம், கதிரோன்னு சொன்னா சூரிய பகவான், ஒளி பொருந்திய கதிர்களை இந்த உலகத்தின் ஜீவ உயிர்களுக்கு பாய்ச்சி சகல ஜீவராசிகளும் உயிரோட்டத்தோடு விளங்குவதற்கு உதவுகின்ற கதிரோன் என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் மேசராசியில உச்சம் பெறாங்க. உயர்சனி நீச்சமாகும், ஒரு ஜீவனுடைய ஆயுளுக்கு, ஆரோக்கியத்துக்கு பொறுப்பேற்று விளங்குகின்ற உயர்ந்த பொறுப்புகளை வகிக்கின்ற அந்த சனி பகவான், அதனாலதான் உயர் சனி. அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த மேசராசியில வந்தா நீச்ச பலமாகிறார். உயர் சனி நீசமாகும். நீசம் பெறுதல்னு சொன்னா தனது சக்தியை இழக்கிறது. சக்தியை இழப்பதன் மூலமாக ஒரு ஜாதகனுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களிலே இருந்து விலகி தீய பலன்களை அதிகமாக தரக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறது, அதுதான் நீசம். தெள்ளிய மதியோன் பொண்ணு, ஒரு ஜீவனுடைய தெளிந்த எண்ணம், மனம், சொல், செயல் இவற்றுக்கு பொறுப்பேற்கின்ற காரகத்துவங்களை உடைய மதியோன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான். பொன்னன் சொன்னா குரு பகவானை குறிக்கும். அப்ப சந்திர பகவானும் குரு பகவானும், இது தவிர சீரிய ராகு கேது. சீரியன் சொன்னா சிறப்பு மிக்க, சீர் பொருந்திய, பல்வேறு பெருமைகளுக்கு உரிய அப்படின்னு ராகு கேது நட்சத்திரங்களான அந்த ராகுவும் கேது. ஆக சந்திர பகவான், குரு பகவான், ராகு கேது, இந்த 4 கிரகங்களும் மேச ராசியில உள்ளூரும் பகையாம் என்று மேச ராசிக்குள்ள அது பகைபற்று விளங்குகிறது என்று ஓதினர். சோதிட சாஸ்திரங்களை இந்த உலகத்துக்கு செய்து அளித்த ஞான வள்ளல்களாக இருக்கக்கூடிய சோதிட கர்த்தாக்கள் ஓதி இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப மனித ஜீவன்களுக்கு அவைகளுடைய வாழ்க்கை மேம்பாடுக்காக எடுத்து கூறிக்கொண்டே வந்திருக்கிறார்கள் அப்படின்னு முடிச்சிருக்குது இங்கே ஜாதக அலங்காரம் என்று சொல்லி. இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண்பதற்காக தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.